1 லிட்டர் பால் இருக்குது, நல்லா கவனிங்க. 1 லிட்டர் பால், அந்த 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றுறான். என்னாச்சு? பால் இப்போ தண்ணியா போயிடுச்சு. என் ஆண்டவர் உடனே என்ன செய்யறாரு? 2 லிட்டர் பால் எடுத்து ஊத்துறாரு. ஆமென். அவர் 2 லிட்டர் தண்ணி ஊத்துறான். என் ஆண்டவர் என்ன செய்யற? மறுபடியும் 4 லிட்டர் பால் எடுத்து ஊத்துவார். ஆமென். உன்னை அவன் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் வியாதியும் போராட்டத்தையும் கவலையும் எதை கொண்டு வந்தாலும் தேவன் கிருபையினாலே உன்னை அலங்கரிப்பார். இந்த சத்தியம் உங்க இருதயத்தில் பதிஞ்சா, இந்த சத்தியம் உங்க இருதயத்தில் ஆளுகை செய்தா, உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும். அப்ப திரும்பி பார்த்து சொல்வீங்க, யாருக்குமே ஒரு வார்த்தை தான், ஒரு ஜெபம், ஒரே வார்த்தை தான் ஜெபம். இயேசுவின் நாமத்தினாலே நீ பரிபூர்ணமா இருக்கிற, எழுந்து போ. இயேசுவின் நாமத்திலே சுகமா இருக்கிற, எழுந்து போ. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே இந்த நாளில் உனக்கு நற்செய்தி தந்திருக்கிற, எழுந்து போ. ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை விசுவாசமா நீ அறிக்கை செய்யணும்னா உன் இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறணும். அதுதான் ஜெபம். இந்த பந்தியை எடுக்கும்போது உங்க இருதயம் எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறணும். அப்படியே கண்ணீர் இட்டுக்கிட்டு, ஆண்டவரே அந்த நடிப்பே வானா, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா, எனக்காக பிக்கப்பட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, நான் இதை கொண்டாடுற ஆண்டவரே. இதை கொண்டாடும் பொழுது பிசாசு வேதனையில வேத்து போயிடுவான். ஆமா, நீங்கெல்லாம் ஏர் கண்டிஷனா இருப்பீங்க. உங்கள் இருதயங்கள்லாம் இவ பாருங்க, பேசும்போது எவ்வளவு ஒரு அழகா நம்மளுக்கு ஆண்டவர் சபையை கட்டி கொடுத்து ஏசி போட்டு கொடுத்துக்கிறாரு பாருங்க. எவ்வளவு ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே ஆக கடவுள் இயேசுவின் நாமத்தினால.